பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களை எல்லாம் பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி. இப்போ தீர்க்க தரிசன வரம், அதை குறித்து தான் நேற்று தினம் இன்ட்ரோடக்ஷனாக சில காரியம் சொன்னேன். அதில் 2 காரியம் இருக்கிறாரு. நிறைய பேர் அதில் குழப்பம் அடைந்து அதனால் தெளிவில்லாமல் போய்விடுகிறோம். தீர்க்க தரிசி என்பது ஒரு ஊழிய அழைப்பு, தீர்க்க தரிசனம் சொல்லுவது என்பது வரம். இந்த 2குள்ள வித்தியாசத்தை விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி அவங்க படிச்சுக்கிட்டே வேலை செய்து கொண்டே பிஸ்னஸ் பண்ணிக்கொண்டே கர்த்தருடைய சீஷனாய் மாறி கர்த்தருக்கு எழுமினா அவங்க தீர்க்க தரிசன வரம் பெற்று அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். ஆனால் தீர்க்க தரிசி என்பது தனி அழைப்பு. அவங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது. அது முழு நேரமாய் தீர்க்கதரிசியின் அழைப்பு. அவங்கள தேவன் நடத்துவது வித்தியாசம். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த தீர்க்கதரிசிகளை குறித்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அகபு என்கிற தீர்க்கதரிசியை பற்றியும் பவுலும் பர்னபாலாம் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்றும் நேற்றைக்கு உங்களுக்கு வசனத்திலிருந்தே தெளிவாய் சொன்னேன். அவங்க ஒரு கூட்டமாக கூட இருந்தாங்க. ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகள் டீமாக இருந்தார்கள். நாங்கள் இங்கே ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதத்தில் 3 நாள் உபவாசம் பண்ணி தீர்க்க தரிசன ஜெபம் செய்வோம். இனி என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு. அதில் எல்லாரையும் அலோ பண்ணுவதே கிடையாது. அதில் தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, எவாஞ்சலிஸ்ட் இருப்பாங்க, சில சீஷர்கள் இருப்பாங்க. அவங்களை செலக்ட் பண்ணி தான் 3 நாள் காத்திருந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனம் வெளிப்படும். கர்த்தர் அநேகர் மூலமாக பேசுவார். எல்லார் மூலமாய் பேசுவதை தான் நான் அதை ஒருமுகப்படுத்தி அதில் எதை மக்களுக்கு சொல்லணுமோ அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. நான் ஒரு சுவிசேஷகன். நான் தேசத்துக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கும் போது சில சமயம் இதெல்லாம் நடக்க போது ஜோமன் என்று கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்து ஜெபிக்க வைப்பார். அவ்வளவுதான். ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்க தரிசிகள் மூலமாய் தெளிவாக ஆண்டவர் பேசுவார். அவங்க அது கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது மாதிரி அப்போ அந்த தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு ஊழிய அழைப்பு. இந்த தீர்க்க தரிசிகளோட கர்த்தர் எப்படி பேசுவார்? எண்ணாகமம் 12 அதிகாரம் எடுங்க. எண்ணாகமம் பைபிளில் எண்ணாகமம் 12 அதிகாரம் எடுங்க. பழைய ஏற்பாட்டில் 185வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆண்டவரே சொல்கிறாரு. எண்ணாகமம் 12:6-8 வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால், ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடனே மறை பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்று ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிங்க. உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால், தீர்க்கதரிசியின் அழைப்பை பெற்று ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் அவங்கள்ட்ட கர்த்தர் எப்படி பேசுவார், ஆண்டவர் எப்படி பேசுவார் என்று சொல்கிறார். முதல்ல தரிசனம், தரிசனத்தின் மூலம் பேசுவார். 2வது சொப்பனம், சொப்பனத்தின் மூலம் பேசுவார். 3வது முகமுகமாய் ஆண்டவர் பேசுவார். முகமுகமாய் நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஆண்டவர் நேரடியாய் பேசுவார். அடுத்தது 2 பேதுரு 1:21 வாசிக்கிறோம். ஆவியானவரின் ஏவுதலினால் பேசுவது. தீர்க்கதரிசிகளை ஆவியானவர் ஏவுவார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவங்களை ஏவி அவங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு தீர்க்க தரிசனம் வெளிப்படும். இதெல்லாம் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிற விதம். அதை நீங்கள் அறிந்து கொள்வோம். அது தரிசனம் என்று சொன்னால் நீங்கள் நல்ல கண்ணை மூடி ஆவில நிரம்பி ஜெபிக்கிறீங்கன்னு வைங்க. முழுமையாக ஆவியானவர் நிரப்பி ஆட்கொள்ளும் போது உங்களுடைய சிந்தனை, மாம்சக்கிரியைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியானவருக்கு கீழ்ப்பட்டு ஆவியானவர் மாத்திரம் முற்றிலும் உங்களை நிரப்பி இருக்கும்போது ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறதை தரிசனத்தில் காண்பிப்பார். நீங்கள் கண்கள் மூடி இருக்கும், ஆனால் காட்சி தெரியும். அது தரிசனம். உங்களுடைய கண்கள் மூடி இருக்கும், நீங்கள் உணர்வில் இருப்பீங்க, ஆனால் காட்சி காண்பிக்கப்படும். அது வரப்போகிற காரியத்தை ஆண்டவர் படம் போல காண்பிப்பார். அது தரிசனம், விஷன். 2வது, நல்லா நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணிட்டு ஒரு காரியத்தில் அப்படியே நித்திரை பண்ணுறீங்க. தூக்கத்தில் சொப்பனத்தில் தேவன் சில காரியத்தை வெளிப்படுத்துவார். சொப்பனம். அப்போ அது சொப்பனத்தின் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார்.
அப்போ சொப்பனத்தில் வர எல்லாமே தீர்க்க தரிசனமான இல்லை. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்குன்னு பைபிளில் இருக்குது. சிலருக்கு ஒரு காரியத்தை குறித்து தொல்லையில் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அது ஒரு சொப்பனத்தை கொண்டு வரும். சாத்தானும் சொப்பனத்தை உண்டாக்கி விடுவான். நல்லா கவனிக்கணும். அதனால் நீங்கள் பரிசுத்தாவிக்குள்ளே நிறைந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இது குறித்து என்கிட்ட பேசுங்க, அடுத்து நான் என்ன பண்ணணும், என்ன நடக்க போகிறேன், நல்லா ஜெபம் பண்ணி மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடாமல், மாம்ச ஆசைக்கு இடம் கொடாமல், முற்றிலும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபித்து, நீங்கள் ஜெபித்து அப்படி நித்திரை பண்ணுறீங்கன்னா அப்போ ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக தெளிவாக உங்களுக்கு காண்பிப்பார். அந்த சொப்பனம் அரை குறையாக இருக்காது, தெளிவாக இருக்கும். பாருங்கள், யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாக தான் தீர்க்க தரிசனம், வரப்போகிற நாட்களில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. சொப்பனத்தில் தெளிவாக காமிச்சிட்டார், உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதாய் காண்பித்து விட்டார். அதனால அது சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவது. அது மாத்திரம் முகமுகமாய் மோசைகிட்ட ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் பேசினாராம். முகமுகமாய் கர்த்தர் பேசுவார். அந்த மாதிரி அனுபவம் பெற்ற தீர்க்கதரிசிகள் உண்டு. பாருங்கள், சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஒரு கர்த்தருடைய தீர்க்க தரிசி. அவர்கள் ஒரு பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் உண்டு. ஒரு நாள் அவர்கிட்ட பேசி கொண்டு சொன்னார், ஆரம்ப நாட்களில் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் எங்கள் பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்தால் எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க. மாடியில் அவங்களுக்குன்னு ஒரு ரூமை வைத்திருக்கிறோம், அங்கே தான் தங்குவாங்க. சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இறங்கி வருவாங்க. அப்புறம் கூட்டத்துக்கு போகும்போது இறங்கி வருவாங்க. எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் நான் பார்த்துருக்குறேன். அவங்க அனாவசியமாக பேச மாட்டாங்க. அப்போ எனக்குள்ள ஆசை, இந்த தேவ மனிதர் எப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார் மணிக்கணக்கா, இதை நம்ம பார்க்கணுன்னு எனக்குள்ள ஒரு ஆசை. அது தப்பு தான் அது மாதிரி பார்க்கறது. ஆனாலும் ஒரு எனக்குள்ள எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு பார்க்கணுன்ற ஆசை இல்லை. ஒரு நாள் போயிட்டேன் பிரதர், நான் அதிர்ந்து போயிட்டேன்னு சொன்னார். என்ன விஷயம்னு சொன்னேன், கேட்டேன் அவங்ககிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த ரூமில் பிரதர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது, என்ன எப்படி ஜெபிக்கிறான் பார்க்கணுன்னு மெதுவாக ஜன்னலை திறந்து நான் பார்த்தேன். அவங்க முழங்கால் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. பிரதர் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா முழுகிரவு ஜபெல்லாம் வந்தால் அப்படியே முழங்கால உட்கார்ந்து மணிக்கணக்காக அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க. மேடையில் கூட நான் பார்த்துருக்குறேன். 72, 73 அந்த காலத்திலெல்லாம், அந்த முழுகிரவு ஜப காலங்களில் அப்படியே அவங்க அப்படியே முழங்காலில் உட்காந்து அப்படியே முழங்காலில் ஜெபிக்கிறாங்க. முழங்கால் அப்படி உட்காந்து ஜெபிக்கிறதுக்குள்ள அப்படி முழங்காலில் தான் அப்படியே உட்காந்து ஜெபிக்கிறாங்க. அப்போ நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். அப்படியே ஜெபிக்கும்போது அவங்களுக்கு முன்னால் அப்படியே ஒரு மங்கின ஒரு உருவம் எனக்கு தெரிகிறது. மங்கின அப்படியே புகையாக மங்கின ரூபத்தில் உருவம் தெரிகிறது. நான் பார்க்குறேன், இவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரோட. அது ஆண்டவர் பிரத்யட்சமாக அவங்க முன்னால் தோன்றி பேசுகிறதை நான் பார்த்தேன். நான் பயந்து நடுங்கி நான் வந்துட்டேன் பிரதர், நான் கண்ணால் பார்த்தேன். இதை என்ன தேவ மனுஷன் கர்த்தர் அவர்கிட்ட அப்படியே முகமுகமாய் பேசுகிறார் என்பதாக அந்த ஊழியக்காரர் சாட்சியாக எனக்கு சொன்னார். அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட தேவன் அப்படி முகமுகமாய் பேசுவார். ஆண்டவரே பக்கத்தில் உட்கார்ந்து பேசுவார். அது எல்லா நாளும் இருக்காது. ஆண்டவருடைய சில காரியம் பேசணும்னா அப்படி இறங்கி வருவார். அப்போ நீங்கள் முழுமையாக ஆவியானவருக்கு இடம் கொடுத்து மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, உங்களுடைய சொந்த விருப்பம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஆவியானவர் முற்றிலும் அழித்து, மாம்ச கிரியைகள் அழித்து முழு ஆவியானவர் ஆட்கொள்ளும் போது தான் அப்படி ஆண்டவர் பேச முடியும். அப்போ தான் அந்த குரலை நீங்கள் கேட்க முடியும். அது எப்போவாவது எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு தான் அந்த ஸ்லாக்கியம். நீங்கள் ஆண்டவரை எந்த அளவுக்கு நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு அவர் நெருங்கி பேசுவார். அவங்களுடைய முகமுகமாய் ஆபிரகாமோடு இறங்கி கர்த்தர் பேசிட்டு போகிறார். அந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக இருந்தார். ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தார் என்றால் அந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தார். மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடுக்காம முற்றிலுமாய் அர்ப்பணித்து, அதனால ஆண்டவர் அப்படி பேசினார். இந்த மாதிரி பவுலப்போஸ்தலெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பெற்றிருந்ததுனால தான் அவங்க ரகசியங்களெல்லாம் வெளிப்படுத்தி நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அது அப்புறம் பெரும்பாலும் ஆவியானவர் நம்ம ஏவுவார். தீர்க்க தரிசனம் பரிசுத்த தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அந்த ஆவியானவர் ஆட்கொள்ளும் போது உள்ளத்திலிருந்து அப்படியே அந்த வார்த்தை பொங்கி வரும். அதாவது எரேமியா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையின் எலும்புகளில் அடைக்கப்பட்ட அக்னியாயிருந்தார், நெருப்பு பற்றி எரிவதை போல இருக்கும். அப்படியே அந்த ஒரு தண்ணி பொங்கி வருகிற மாதிரி அந்த வார்த்தை வரும். உங்களை அடக்கி கொள்ள முடியாது, அப்படியே அது வெளிப்படும். தீர்க்க தரிசன வார்த்தை, அது ஆவியானவர் பேசுவது. இது தீர்க்கதரிசிகள் மூலமாய் செய்ய
செய்கிற ஒரு காரியம். சரியா? அப்போது இவருடைய இந்த தீர்க்க தரிசின்னு ஊழி அழைப்பு பெற்றா அவனுடைய லைஃபை வித்தியாசமானார். இப்போ பவுல் பாருங்கள், பர்னபா பாருங்கள், அகபு பாருங்கள், அது மாதிரி தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் பாருங்கள். பெரும்பாலான பேர் திருமணமாகாமல் இருப்பாங்க. சில திருமணமாகியும் தீர்க்கதரிசியாக இருப்பாங்க. சாமுவேல் திருமணமாகி பிள்ளைகள் இருந்தாங்க. எலிசாகிட்ட ஒரு தீர்க்கதரிசி புத்திரர் வந்து மனைவி வந்து சொல்கிறாங்க, என் கணவர் தீர்க்கதரிசியாக இருந்தார், கடன் வச்சுட்டு போயிட்டார், இப்போ நான் கஷ்டப்படுறேன். அதெல்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறாரு. சிலர் குடும்பமாக இருந்தே தீர்க்கதரிசியாக இருப்பாங்க. சிலர் வந்து அந்த குடும்பத்தில் இல்லாமல் தேவன் அவங்களை பிரித்தெடுத்து தீர்க்கதரிசியாக வச்சுருப்பார். அது அவருடைய விருப்பம். ஆனால் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வாங்க. அவங்களுடைய லைஃப் வந்து வித்தியாசமாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் என்னுடைய ஊழியத்தில் நட்சத்திர அம்மான்னு ஒரு அம்மா தீர்க்கதரிசி. அவங்க 78 ஊழியம் ஆரம்பித்த காலத்துலேருந்து தெரியும். அவங்க சில வருஷத்துக்கு முன்னால் தேவனுடைய ராஜ்யம் போயிட்டாங்க. காவி உடை தான் அணிஞ்சிருப்பாங்க. தீர்க்கதரிசினா காவி உடை தான் அணியணும் அப்படிலாம் கிடையாது. எனி ட்ரெஸ் அணியலாம். அவங்களுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார். அது ஆண்டவருக்கு அவங்களுக்குள்ள பர்சனல் காரியம். அவங்க அந்த மாதிரி அணிஞ்சிருப்பாங்க. ஒரு பை வச்சுருப்பாங்க, அதில் ஒரு பைபிள் இருக்கும், ஒரே ஒரு மாற்று உடை இருக்கும், அவ்வளோதான் அவங்களுடைய லைஃப். அதில் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பைபிள் அவங்களுக்கு வாசிக்கவே தெரியாது, தமிழ் ஸ்கூலுக்கே போனதில்லை. ஆனால் பைபிள் வச்சுருப்பாங்க. பிரசங்கத்தை ரொம்ப கவனமாக கேட்டு வசனத்தை உள்வாங்கி கொள்ளுவாங்க. அது மாதிரி கர்த்தருடைய வசனத்தில் தேறினவர்களாக இருந்தாங்க. அவங்கள வந்து கர்த்தர் போக சொன்னால் தான் போவாங்க எங்கேயும். நான் நினச்சா கூட அவங்கள தேடினா கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் அனுப்பினா திடீர்னு வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு வருவாங்க. கர்த்தர் வர சொன்னார், வந்திருக்கிறேன்பாங்க. உட்கார மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. உடனே ஜோம் பண்ணுவாங்க. அரைச்சது அதாவது அவங்க அவசரமாக ஜோம் பண்ணுவாங்க. உடனே பாய் போட்டு நான் என் மனைவி இருப்போம், ஜோம் பண்ணுவாங்க. சில சமயம் சில விசுவாசிகள் இருப்பாங்க, ஜெபிப்பாங்க. கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியத்தை சொல்லிவிட்டு அது என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஊழியத்தில் நடக்கிறதில் ஆண்டவர் வெளிப்படுத்தி அதுக்கு பதிலும் சொல்லிடுவார். இது இன்னென்ன மாதிரி காரியம் செய்யணும் மகனேன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டில் எழும்புவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், போயிட்டு வரேன். அது இது என்னது கர்த்தர் வெளிப்பட ஒன்றும் கேட்க மாட்டாங்க. வசனம் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லப்பட்டாச்சு போய்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்கள எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க நினச்ச முடியாது. கர்த்தர் அங்கே இப்போ கொண்டு போயிட்டாருங்க, கொண்டு போயிட்டாரும்பாங்க, அவ்வளோதாங்க. அவங்களோட அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். நான் வந்து சில சமயம் சில அனுபவங்களை கேட்டிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க எப்படின்னு சொல்லி, அப்போ சொன்னாங்க கையில் காசு இருக்கும், காணிக்கை கொடுத்தா காணிக்கையில் இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க. யாருக்காவது கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு காணிக்கை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அதான் தீர்க்கதரிசியுடைய இருதயம். காணிக்கை எதிர்பார்க்க மாட்டாங்க, பொருள் எதிர்பார்க்க மாட்டாங்க, சாப்பாடு கர்த்தர் வந்து சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தை முடிஞ்சிட்டு போய்கொண்டே இருக்கிறார். அவங்க தான் தீர்க்கதரிசிகள். அவங்க உலகத்தின் எந்த சிநேகமும் உலக மக்களை போன்ற ஆசை எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அப்போ தான் அவங்க தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். அவங்க எப்பவும் கர்த்தரோடு இசைந்து இருக்கணும். அது வந்து ஊழிய அழைப்பு. எல்லாரும் அப்படி இருக்க முடியாது, செய்ய முடியாது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஆண்டவர் நடத்துவார். அவங்க சொல்லுவாங்க கையில் காசு இருக்குமா, பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பாங்களாம். நின்று அங்கேருந்து 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு அவங்க போகணும் அடுத்த ஊருக்கு. பஸ் ஏறதுக்கு வந்து நின்னா திடீர்னு ஆவியானவர் இறங்குவாரன், பேசுவார், நடந்து போ மகளே அப்படின்னு. கையில் காசு இருக்கும், பஸ்ஸுக்காக நடந்து போன்னு சொன்னால் இவங்க பாட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். 20 கிலோமீட்டர்னாலும் 15 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். நடக்க ஆரம்பித்து அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கால் நடந்த வலியோ இதுவே தெரியாது, என்னை அப்படியே காற்றுல மிதந்து போகிற மாதிரி எனக்கு அந்த இருக்கும் அனுபவம். எப்படி இவ்வளோ தூரம் வந்து சேர்ந்தேன் எனக்கு தெரியாது. ஒரு பலவீனம் இருக்காது, கால்வலி இருக்காது, ஆவியானவரே கொண்டு வந்து என்னை விட்ட மாதிரி இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ். அது கர்த்தர் மாத்திரம்தான், வேறு உலகமே கிடையாதுன்னு வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த அனுபவம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அது தீர்க்கதரிசி, எல்லாரும் முடியாது. வின்சென்ட் செல்வகுமார் அவங்கள எனக்கு தெரியும், ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. தங்கனுக்குன்னு ஒன்றுமே வைத்து அவங்க ஒரு பாஸ்டராக இருந்தாங்க, நிறைய சபை வச்சுருந்தாங்க, சர்ச்சு பில்டிங் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியும், நான் அவங்களுடைய சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன், சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், பல சபை வச்சுருந்து நல்ல ஊழியம் செய்தவங்க. ஒரு நாள் கர்த்தர் அழைச்சா எனக்கு தீர்க்கதரிசியாவா, சரி ஆண்டவர், என்ன எல்லாத்தையும் கொடுத்து உனக்குன்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. தனக்குன்னு ஒன்று வைக்காமல் அந்தந்த பாஸ்டர்ஸ்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, சபையெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார், உனக்குன்னு ஒன்று இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் உனக்கு சொந்தம், போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடு வந்துருன்னு சொல்லி. அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்கள அதிகமாக வெளியே பார்க்க முடியாது, ரூம்லேயே ஜோம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு பல இடத்துக்கு என் கூட வந்திருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னால் தான் வருவாங்க. நான் பார்த்துருக்க ரூமை வந்து மீட்டிங் வந்துட்டால் நேர ரூம், அவ்வளோதான். வெளியே எங்கேயும் இப்போ இடம் சுற்றி பார்க்க அதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. சில சமயம் கர்த்தர் அனுமதிச்சா ஜெபத்துக்காக வந்து எல்லைகளை பார்ப்பாங்க, அவ்வளோதானே தவிர. எத்தனையோ நாடுகளுக்கு எங்கூட ஊழியத்தில் வந்திருக்காங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, கல்ஃப் கண்ட்ரிஸ் என்றெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு பொருள் வாங்கினதை நான் பார்த்ததே கிடையாது. கடத்தில் ஷாப்பிங் போனோம், ஒரு பொருள் வாங்கினோம்,
ஒன்று அதை பற்றி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, அதை பற்றி விருப்பமே இருக்காது. அவங்க ஒன்லி இயேசு இயேசு இயேசு, அவனும் இயேசு, அவ்வளோதான். அதான் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை. உலக மக்களைப் போல வாழ முடியாது. அவங்க அவங்க முதல்கிட்ட தெளிவாக தீர்க்கதரிசனம் வெளிப்படாது உலக மக்களைப் போல வாழ்கிறவங்களுக்கு. அதனால்தான் தீர்க்கதரிசின்னா அவனுடைய லைஃப் ஸ்டைலே வேறு, அவனுடைய வாழ்க்கை முறையே வேறு, அவங்கள நடத்துகிறதே வேறு. அது ரொம்ப வித்தியாசம். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ டிஜிஎஸ் தினகரன் கூட அவங்க ஒரு தீர்க்கதரிசி. அவனுடைய வாழ்க்கை முறை வேறு, வித்தியாசம். நெருங்கி பழகினவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எப்படி கர்த்தரோடு இருந்தாங்க, கர்த்தரும் தானும் தான் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி. நான் அவங்கள பல முறை சந்தித்து பேசும்போது ஆச்சரியமான அனுபவங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அது கிரகிக்க முடியாது, எல்லாரால நம்பவும் முடியாது. அது தேவனுக்கு அவங்களுக்குள்ள அவ்வளவு நெருக்கமான ஃபெலோஷிப். அதனால் அவங்களுக்கு எந்த உலக ஆசையும் கிடையாது, உலக சிந்தை கிடையாது. ஆத்துமாக்கள் கர்த்தர் அப்படி சொல்கிறது, அவ்வளோதான். அவங்க ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி தீர்க்கதரிசி இந்த அழைப்பு பெற்றிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதி. ஆனால் விலைக்கரையும் கொடுக்கணும். மற்றவங்கள போல இருக்க எல்லாத்தையும் கொடுத்துடுவான கொடுக்க ரெடியாக இருக்கணும். நீ இப்படி தான் வாழணும்னா அதுக்கு ரெடியாக இருக்கணும். நடந்தால் போகணும். உனக்கு காது இருக்கக்கூடாதுன்னா ரெடியாக இருக்கணும். ஓகே ஆண்டவரே நீ கொடுக்க ரெடியாக இருக்கணும். அதுக்கு ஆயத்தமாக. அதுதான் தீர்க்கதரிசி. அது ஒரு அழைப்பு. விளங்கிட்டு அவங்களுக்கு தீர்க்கதரிசி. அவங்க தான் தீர்க்கதரிசி. அவங்க மூலமாக தான் தேசத்தில் நடக்க போகிறது, உலகத்தில் நடக்க போகிற காரியங்கள் வெளிப்படுத்துவார். இன்னும் சில தீர்க்கதரிசி இருக்காங்க, வெளியே தெரியாது. எனக்கு அவங்களுக்கு தெரியும். நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. நீங்கள் 1-2 பேர் தான் வெளியில் தெரியுறாங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் மறைந்து இருக்கிறாங்க. அவங்க தங்களை வெளிப்படுத்தி காண்பிக்க மாட்டாங்க. மறைந்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிற தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச பலர் எனக்கு தெரியும். சில சமயம் கர்த்தர் சொன்னதை எனக்கு அவங்க தெரியப்படுத்துவாங்க, கர்த்தர் வெளிப்படுத்தினதை எனக்கு தெரியப்படுத்துவாங்க. நான் அதை வைத்து ஜெபம் செய்வேன். அவங்க வெளியிலேயே தெரியாது. அப்படி பல தீர்க்கதரிசிகளை தேவன் தேசத்தில் வைத்திருக்கிறார். ஊழியர்களை பலப்படுத்த, தேவ திட்டத்தை நிறைவேற்ற. சிலரோடு நான் தொடர்பு கொள்ளும்போது அவங்க ஜெபிக்கும் போது அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படும். நான் பார்த்துருக்கிறேன். அவங்க பேரே வெளியே தெரியாது. அவங்க மறைந்திருக்கணும். கர்த்தருடைய சித்தம் அதுதான். வெளியே தெரியக்கூடாது, புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பெருமைக்கு இடம் கொடுக்காது, மறைந்து இருக்கணும். அப்படி ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க. தெரியுமா அவங்களுக்கு? எனக்கு தெரியணும். அப்படிப்பட்ட பலரை நான் பார்த்துருக்கிறேன் ஊழிய பாதையில். அவங்க தீர்க்கதரிசிகள் எனக்கு தெரியும். அவங்க வேற எதுக்குமே இடம் கொடுக்காம மறைந்திருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். கர்த்தர் யாருக்காவது சொன்னால் அந்த செய்தியை சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தீர்க்கதரிசிகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அது தீர்க்கதரிசிகள். இப்போ நம்ம பார்க்கிறது தீர்க்க தரிசன வரம். நல்லா நான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னால் அவங்க தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லாதங்க. அவங்க தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள். அவ்வளோதான். தீர்க்க தரிசி நீ ஊழிய அழைப்புனா அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவங்களுடைய அழைப்பு, அவங்கள தேவன் நடத்துகிற விதம் எல்லாம் வித்தியாசம். உலக மக்கள் மற்ற ஊழியர்களைப் போல் அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்கள பார்க்க முடியாது. உலக காரியம் எதுவும் அவங்களுக்குள்ள இருக்காது. அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க, கர்த்தரோடு இருப்பாங்க. நம்ம போல் சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய வாழ்க்கை தேவனோடு இருக்கும். அது டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆனால் வரம் எல்லாருக்கும் உரியது. சின்ன பிள்ளைகள் கூட நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஏன்னா யோவேல் 2 என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்குது? யோவேல் 2 அதிகாரம் எடுங்க. யோவேல் 2 அதிகாரம் 28 வசனம் பாருங்க. யோவேல் 2 அதிகாரம், யோவேல் 2 அதிகாரத்தில் பாருங்க என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு பாருங்க. 28 வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளின் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கவனிங்க, குமாரர் குமாரத்திகள் இது யார்? குட்டி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க கடைசி காலத்தில்னு பைபிளில் எழுதியிருக்குது. குமாரர் குமாரத்தில் வாலிபர் கிடையாதான்னு சொன்னால் அது கீழே இருக்குது. உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனம், அது ஒரு தீர்க்க தரிசனம். தரிசனம் கண்டு சொல்லுவது ஒரு தீர்க்க தரிசன அந்த வரம். சொப்பனம் காண்பாரு பாருங்க. உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்கள், அதுவும் தீர்க்க தரிசனத்தின் ஒரு காரியம். தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்ள சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுவார், தரிசனத்தின் மூலம் பேசுவார். வாலிபர்கள் அப்புறம் மூப்பர்கள் கூட அந்த அனுபவத்தை பெறுவாங்க. குமாரர் குமாரத்திகள்னா சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைகள் கூட நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க. வசனத்தில் இருக்கிறது. அதனால தான் உங்களோட நான் பேசுகிறேன். இது வரம். எல்லாம் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள்ளலாம்.
நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம், தீர்க்க தரிசன வரமுடையவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், தீர்க்க தரிசன வரமுள்ளவர்களாக இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு சபையில் ஒரு மூப்பராக இருக்கலாம், தீர்க்க தரிசன வரம் பெற்றவளாக இருக்கலாம். எல்லாருமே தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. தீர்க்க தரிசி என்கிற அழைப்பு தான் எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இது எல்லாருக்கும் உரியது. இப்போ பாருங்களேன், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். பைபிளை பாருங்கள், புரட்டுங்க. 1 கொரிந்தியர் 14:5 பாருங்கள். இது புதிய ஏற்பாட்டில் 240வது பக்கம். குட்டி பிள்ளைகள் கூட கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். பவுல் எழுதுகிறார். பவுலை கொண்டு யார் எழுதியிருக்கிறார்? ஆவியானவர். தேவனுடைய விருப்பத்தை ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும் என்பது தேவனுடைய விருப்பம். அதைத்தான் பவுலை கொண்டு ஆவியானவர் வசனத்தில் எழுதி தந்திருக்கிறார். இது ஒன்று. ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால், அப்போ பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். இதெல்லாம் வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் அந்நிய பாஷை பேசணும் விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகணுமானா ஒன்று நீங்கள் அர்த்தம் சொல்லணும். அப்படி இல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவளாக இருக்கணும். அதுதான் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும். அதனால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன் என்று அவர் சொல்ல. இது ஆண்டவருடைய விருப்பம். அப்போ நீங்கள் எல்லாருமே ஆவில நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் அதை விரும்புகிறார்? ஏன் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார்? இப்போ இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனம் பாருங்கள். வசனத்தை கவனிங்க. தீர்க்க தரிசன வரம் செயல்படுவதனால என்ன பிரயோஜனம்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ தீர்க்க தரிசனம் உரைப்பதனால என்ன பிரயோஜனம்? ஏன் எல்லாரும் தீர்க்க தரிசன வரம் பெறணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், முதலாவது தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது கேட்கிற மக்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அதான் முதலாவது எடிஃபிகேஷன். முதலாவது பக்தி விருத்தி உண்டாகும் தீர்க்க தரிசனத்தை கேட்கிறவங்களுக்கு. ரெண்டாவது அவங்களுக்கு புத்தி உண்டாகும். புத்தின்னா ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், ஒரு கைடன்ஸ் வழி நடத்துதல் கிடைக்கும், எக்ஸார்டேஷன். அப்போ ஒரு புத்தி அவங்களுக்கு உண்டாகும், ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைக்கும் தீர்க்க தரிசனத்தின் மூலம். மூன்றாவது ஆறுதல் கிடைக்கும். தீர்க்க தரிசனத்தை கேட்கிறவங்களுக்கு, காயப்பட்ட உள்ளவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அது நாலாவது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும். பாருங்க, தனிப்பட்ட ஆளுக்கு மாத்திரல்ல, சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது ஒரு பக்தி விருத்தி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறாரு. அதுதான் நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த நாம் ஆவில நிரம்பி தீர்க்க தரிசன வரம் உங்கள் மூலமாக செயல்படும் போது கேட்கிறவங்களுக்கு பக்தி விருத்தி அடையும், கேட்கிறவங்க புத்தி அடைவாங்க, ஒரு கைடன்ஸ் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுவாங்க. மூன்றாவது அவங்க ஆறுதல் அடைவாங்க, சபைக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். இதுதான் தீர்க்க தரிசன வரத்தினால் உண்டாகிற நன்மைகள். அதைத்தான் ஆண்டவர் சொல்ற. அப்போ ஒரு சபையில் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது என்ன நடக்கணும், எப்படி அந்த சபை பக்தி விருத்தி அடையும்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24-25 வசனம் பாருங்க. வசனம் நேற்றுக்கு சொன்னேன், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை வாசித்துட்டு வாங்கன்னு சொன்னேன். வாசித்தீங்களா? இப்போ அதுலேருந்து சில வசனத்தை விளக்கி சொல்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24-25 வசனம் பாருங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்தி வைக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான்.
ஒரு சபையில் தீர்க்க தரிசனம் வெளிப்படும் போது மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற ரகசியம் வெளிப்படும். அவனுடைய பாவ காரியங்கள் ரகசியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது அவன் உடனே தன் பாவத்தை அறிக்கை செய்து தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவான். எல்லாமே ஆத்தும ஆதாயத்திற்கும் ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பத்தான் என்பதை மறந்துடக்கூடாது. இந்த வரத்தை உங்கள் புகழ்ச்சிக்காகவோ உங்கள் பெருமைக்காகவோ உங்கள் ஊழியத்தை விளம்பரப்படுத்தி கொள்ளவோ உங்களை விளம்பரப்படுத்தி பிரபலப்படுத்தி கொள்ளவோ பயன்படுத்தவே கூடாது. ரொம்ப கவனம். இந்த வரங்கள் எதுக்கு என்றால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, ரட்சிப்புக்குள்ளே நடத்த. அந்த தீர்க்க தரிசனம் ஒரு மனுடைய பாவத்தை வெளிப்படுத்தி உணர்த்தி மனம் திரும்ப வைக்கும். எங்கள் சபையிலேயே நான் அதை பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் ஒரு சமயம் தீர்க்க ஆராதனையில் ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிற நேரம் ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை பேசி அவனுடைய இருமனம் அவனுடைய நிலையில்லாத வாழ்க்கை பின்மாற்ற காரியத்தை பேசின உடனே ஒப்பு கொடுத்து கர்த்தர் என்னோடு தான் பேசினார். என் குறையை உணர்ந்து நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினேன். அந்த ஆத்மா சரி செய்யப்பட்டது. இதுதான் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் சபையில் நடக்கிற ஒரு காரியம். அதை நம்ம விளங்கி கொள்ளணும். அது தீர்க்க தரிசனம் ஒருத்தருடைய பக்தி விருத்தியை உண்டாக்குகிற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 31ஆம் வசனம் பாருங்க. 31ஆம் வசனம், எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஒரு சபையில் நீங்கள் கூடி வரும்போது ஆராதனையில் ஒவ்வொருவராய் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். எல்லாருமே தீர்க்க தரிசனம் உரைக்கலாம்னு பைபிள் சொல்லுது. அதனால் ஒரு சபையில் 2 பேர் 3 பேர் தான், எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஒவ்வொருவராய் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அதனால தான் பாருங்கள் 27 28 பாருங்கள். யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசியினுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறதே. ரொம்ப அழகாக வசனம் இருக்குது. சபையில் கூடி வரீங்க, ஆராதனை நடக்குது, ஆவியானவர் இறங்குகிறார், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டால் ஒவ்வொருவராக சொல்லலாம் தீர்க்க தரிசனம். தப்பே கிடையாது. ஒருத்தர் சொல்லும்போது இன்னொருத்தர் ஏவப்பட்டு சொல்ல ஆரம்பித்தா மற்றவங்க அமைதியாகிடணும். நிதானிக்க கடவன். அவங்க சொல்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தானா, அது சரியானதானா என்பதெல்லாம் நிதானித்து நம்ம அறியணும்னு வேதம் சொல்லுது. ஒவ்வொருவராய் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். நாங்கள் எங்கள் சபை CSI சபை தான். இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில் கூட எங்கள் சபையில் தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டார். நாங்கள் முதல் 1/2 மணி நேரம் நல்லா ஒர்ஷிப் பண்ணுவோம். எல்லாம் முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க தான் 90%. நிறைய ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எல்லாரும் ஆராதிப்போம். அதன் பிறகு 20 நிமிஷம் ஜெபம், தேசத்துக்காக, ஆத்துமாக்களுக்காக, மற்றவருடைய ரட்சிப்புக்காக 20 நிமிஷம் ஜெபம். அந்த ஜெபம் முடிந்த உடனே ஒரு 10 நிமிடம் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஆவியில் நிரம்பி எல்லாரும் பரிசுத்தாவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிப்பாங்க. அப்போ காத்திருக்க சொல்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காத்திருங்க, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டால் பேசட்டும்னு சொல்லி காத்திருக்கும் போது ஆவியானவர் சிலர் மூலமாக பேசுவார். சில சமயம் 3 பேரை கொண்டு பேசுவார், சில சமயம் 2 பேர். ஆவியானவர் இறங்கின உடனே அவங்க அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அந்த வரம் செயல்பட ஆரம்பித்த உடனே தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. சபையை குறித்து சில நேரம் தீர்க்க தரிசனம் இருக்கும். சில சமயம் சபைக்கு வந்திருக்கிற யாரோ ஒருவரை குறித்து அவங்களுடைய ரகசியம் வெளியாக்கப்படும். சிலர் காயப்பட்ட உள்ளத்தோடு துக்கத்தோடு வந்திருந்து அவங்களுக்கு ஆறுதலான தீர்க்க தரிசனம் வெளிப்படும். இன்றைக்கு எங்கள் சபையில் நடக்கிறது. எங்கள் சபை CSI சபை தான். நாங்கள் சொன்ன ஆதி திருச்சபை போல் நம்ம சபை இருக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி கர்த்தர் செய்கிறார். அப்போ சபையை அதன் மூலமாக அவர் பக்தி விருத்தி அடைகிறாரு. நாங்கள் பாருங்கள், வெள்ளிக்கிழமை தோறும் எழுப்புதல் ஜெபம்னு வச்சு சுற்று வட்டார கிராமத்திலலாம் எழுப்புதல் வரணும், ஜனங்க ரட்சிக்கப்பட்டு சபை பெருகன்னு ஜெபிக்கிறோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படி எல்லாம் ஜெபம் பண்ணோம். எல்லா கிராமங்களுக்கெல்லாம் ஜெபித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டார். ஒரு சகோதரர் மேல் ஆவியானவர் இறங்கி அந்நிய பாஷை பேசி என்ன தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டார், நீங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறீங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நல்லது. நான் உங்களை ரட்சிக்கணுமானா நீங்கள் ஜெபித்தா மாத்திரம் போதாது, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாதான் நான் ரட்சிக்க முடியும், அப்போ தான் சபையை பெருக பண்ண முடியும் என்று தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வெளிப்பட்டது. இது எங்களுடைய சபையின் பக்தி விருத்திக்காக எங்கள் சபைக்கு ஒரு புத்தி, ஒரு கைடன்ஸை ஆண்டவர் கொடுத்தார். உடனே தீர்மானம் பண்ணினோம், நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும், வாரம் வாரம் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க சொன்னபோது அநேகர் கிட்டத்தட்ட 80 பேர் ஒப்பு கொடுத்துட்டாங்க. 80 பேர், அதில் வாலிபர்கள், பெண் பிள்ளைகள், பெரியவங்க எல்லாம். இப்போ 4 குழுவாக அவங்களை பிரித்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டீம் கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போக வேண்டும் என்று. இது எப்படி ஆரம்பித்தது? தீர்க்க தரிசனம் வெளிப்பட்ட போது, நாங்கள் சபை கீழ்ப்படிந்த போது இதை நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ ஆதி திருச்சபையில் அப்படி தான் நடந்தது. அன்றைக்கு ஒன்று அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. சபையார் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் இறங்கி பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள். அதனால அவங்க வசனத்தை அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து பிரித்து அனுப்பின போது தான் அவங்க மிஷினரியா போய் சபைகள் ஏராளமாய் பெருகிட்டு என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த தீர்க்க தரிசன சபையில் வெளிப்பட வேண்டும். அதற்கு அவங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆதி திருச்சபை போல எங்கள் சபை மாறணும்னு சொல்லி சபையில் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதனால தான் ஆண்டவர் பேசுவதே இல்லை. ஊழியர்கள் பிரசங்கம் பண்ண முடிச்சுட்டு அவ்வளோதான் முடிச்சிடுறோம். ஆவியானவர் பேச இடம் கொடுத்தா ஆவியானவர் பேசுவார். இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற சபையில் கூட ஆவியானவருக்கு பேச இடமே கிடையாது. ஊழியர்கள் என்ன நினைக்கிறோம், பேசி முடிச்சுட்டு ஜெபிச்சுட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். எங்கள் சபை CSI சபை தான். நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறோம். 10 நிமிஷம் நல்ல ஆவில நிரம்பி ஜெபிச்சு காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தை வெளிப்படாவிட்டால் அடுத்த ஜெபத்துக்கு போயிடுவோம். ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டால் கவனமாக கேட்போம், ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று. கிட்டத்தட்ட 2-3 செய்திகள் ஒவ்வொரு ஆராதனையிலும் வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது பைபிளில் இருக்கிற அனுபவம். ஒவ்வொருவராக சொல்லுவாங்க, அங்கே குழப்பமே கிடையாது, டீசெண்டாக நடக்கும். ஒவ்வொருவராக சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படும். பைபிளில் சொன்ன மாதிரி என்னால் அடக்கி கொள்ள முடியல அப்படின்னு சிலர் கத்துவாங்க. அப்படிலாம் கிடையாது. தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறாரு. என்னால் அடக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிலாம் சொல்ல முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் வசனம் சொல்லுகிறாரு, ஒவ்வொருவராய் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ நீங்கள் வீட்டில் ஜெபிக்கும் போது கூட உங்கள் பிள்ளைகள் மூலமாய் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். நீங்கள் அதற்கு செவி கொடுக்கணும். பேசுவது கர்த்தர் என்பதை கவனித்து கொள்ளணும். உங்கள் வீட்டு குடும்ப ஜெபத்தில் கூட சில சமயம் உங்களுடைய குடும்பத்திற்கான செய்தியை உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் மேல் ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படும். நீங்கள் ஜெபக்குழுவாக ஜெபிக்கும் போது ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படும். இந்த வரம் வெளிப்படும். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், நீங்கள் டைம் கொடுக்கணும். நிறைய பேர் ஆவியானவருக்கு இடமே கொடுப்பதில்லை. அதனால தான் ஆண்டவர் சபையில் இன்னைக்கு பேச முடிவது இல்லை. அப்போ நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா தான் அவர் பேசுவார். அன்றைக்கு அந்தியோகியா சபையில் இடம் கொடுத்தாங்க, ஆவியானவர் பேசினார். எங்கள் சபையில் நாங்கள் இடம் கொடுக்குறோம், தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறாரு. நாங்கள் அதை பார்க்கிறோம். அதன் மூலம் ஆத்மா தொடப்படுறாங்க, பரிசுத்தம் உண்டாகிறது, சபைக்குள்ளே பக்தி விருத்தி வருது, சர்ச்சுக்கு வர்றவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது. நம்ம தப்பு பண்ணிட்டு போனால் கர்த்தர் வெளிப்படுத்திடுவாரோன்ற பயம், ஒரு நடுக்கம் உண்டாகிறது. அதனால பாருங்க, 9 மணிக்கெல்லாம் சர்ச்சை நிரம்பி விடுகிறாரு. இப்போ எல்லாருக்குள்ள ஒரு மாற்றம், ஆவிக்குரிய மாற்றம். நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம நீங்கள் எப்படி சபை நடத்துறீங்க யோசித்து பாருங்க. பைபிளில் சொல்லப்பட்டபடி உங்களுடைய ஆராதனை நடக்குதா? உங்கள் சபையில் தீர்க்க தரிசனம் இருக்குதா? இந்த அப்போ 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதுக்கு இடம் கொடுக்குறீங்களா? தீர்க்க தரிசனம் ஒவ்வொருவராக சொல்ல உற்சாகப்படுத்துறீங்களா? நிறைய பேர் உற்சாகப்படி, ஏன்னா பாஸ்டர் பாவம் செய்தாலும் கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். திடீர்னு உங்களை காட்டி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் மறைமுகமாக பாவத்தை உணர்த்துவார், மனம் திரும்ப. இதுக்கு பயந்த சிலர் இடம் கொடுப்பதில்லை. நம்ம இடம் கொடுக்கணும். அப்போ தான் சபை பரிசுத்தமாக பக்தி விருத்தி அடையும், அப்போ வளரும். இதெல்லாம் சொல்லப்படும். சிலருக்கு ஆறுதலாக இருக்கும், ஆறுதலான வார்த்தை பேசுவார். சிலருக்குள்ள வழி நடத்த தருவார். நீ பயப்படாத, இந்த வழி உனக்கு திறப்பேன் பேசுவார். அப்போ சபைக்கு வர்றவங்களோட கர்த்தர் பேசணும், ஆவியானவர் பேசணும். வெறும் பிரசங்கத்து மூலமாய் பேசுறது அல்ல, தீர்க்க தரிசனம் மூலமாகவும் பேசுவார். அன்றைக்கு ஆதி திருச்சபையில் இதை நடந்ததென்றால் இன்னைக்கு ஏன் அதை நடக்கக்கூடாது? நம்ம அதை விரும்பணும், எதிர்பார்க்கணும். அப்போ இந்த வரம், அந்த ஆவி, அந்த அபிஷேகம் இறங்கும் போது அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பது, தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்பது வரும். எல்லார் மூலமாக அது வெளிப்படும். என்னுடைய அனுபவத்தில் வாழ்க்கையில் சில காரியப்படி நடந்தது. அது நான் சில காரியம் சொல்லி இன்னைக்கு ஜெபிக்க போகிறேன். சரியா? 1975 ஆண்டவர் என்ன ஜனவரி மாதம் முகமாய் சந்தித்தார்.
நேரடியாக பிரத்யட்சமாய் அரை மணி நேரம் அந்த மாதிரி. அதன் பிறகு இன்னொரு அனுபவம் எனக்கு கிடைத்தது இல்லை. ஆண்டவர் அக்னிக்குள்ளே வைத்து என்னோட பேசினார், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினார். அந்த குரலை கேட்டபோது என் சரீரமெல்லாம் நடுங்கி போனது. அந்த மாதிரி நேரடியாக ஆண்டவர் பேசுகிறது எப்போவாவது ஒரு முறை, அவ்வளோதான். நான் அதன் பிறகு நேரடியாக அப்படி பேசுகிறத நான் அதிகம் கேட்டதே கிடையாது. அப்போ ஆண்டவர் என்னோட பேசி என் கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்து ஊழியத்துக்கு அழைச்ச உடனே நான் சென்னையில் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருந்தேன். வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார், நேரடியாக பேசிட்டார் என்று சொல்லி. அப்போ ஒரு தாயார் சொன்னாங்க, என்ன இந்த தம்பி வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியன்னு சொல்லி இருக்கானேன்னு சொல்லி நான் ஒரு இடத்துக்கு ஜோமனை கூப்பிட்டு போகிறேன், தம்பி வாங்கன்னு என்னை கூப்பிட்டு போனாங்க. சென்னையில் ராயப்பேட்டாவில் மிஸ்ஸஸ் எட்வர்ட்ஸ்ன்னு ஒரு தாயார் இருந்தாங்க. நிறைய பேருக்கு அந்த கால ஊழியக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். மிஸ்ஸஸ் எட்வர்ட்ஸ்ன்னு ஒரு தாயார். அவங்க நான் முன்னப்பின்னு அவங்கள பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் அவங்க என்னை கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனால் அவங்கள்ட்ட ஜெபிக்கலான்னு கூப்பிட்டு போனாங்க. சரின்னு போனேன். அங்கே போனபோது ஒரு ரூமில் பாய் விரித்து இருந்தது, உட்கார்ந்துருந்தோம். அந்த தாயார் வந்தாங்க. அவங்க அவங்களுடைய முகமே அப்படியே பிரகாசமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரிலாம் எனக்கு அனுபவம் பார்க்குறேன். அவங்க உட்காந்துட்டு தம்பி பேர் என்ன தம்பி அப்படின்னு கேட்டாங்க. நான் என் பேரை சொன்னேன். ஜோமனோமா தம்பின்னு நாங்கள் சரின்னு சொன்னோன்னு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அமைதியாக அந்நிய பாஷை பேசுகிறாங்க. சத்தெல்லாம் கிடையாது, தடப்படலாம் கிடையாது. அமைதியாக அப்படியே அந்நிய பாஷை பேசி ரொம்ப அழகாக, அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவங்க பேசுகிற அந்த அந்நிய பாஷை ரொம்ப ஸ்வீட்டாக அப்படியே அமைதியாக அழகாக அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசன வார்த்தை. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக நான் தீர்க்க தரிசனத்தை கேட்குறேன். அப்போ என் வாழ்க்கையில் நடந்தது, நான் இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாரு. நான் இன்றைக்கி தான் உங்களை பார்க்குறேன், இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்களேன்னு ஆச்சரியமாக பார்க்குறேன். என் இருதயம் நொறுங்கி கண்ணில் கண்ணீராக வருது. அப்போ சொல்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் சில காரியெல்லாம் வசனத்துலேருந்து எனக்கு சொல்லி, இதெல்லாம் உனக்கு வாக்கு தத்துவம், நான் உன்னை இப்படிலாம் பயன்படுத்த போகிறேன், என் ஊழியத்தை செய் அப்படின்னு அதை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் என்கிட்ட பேசினது ஊழியத்துக்கு அழைப்பை அவங்க மூலமாக உறுதிப்படு. அப்போ எனக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன். கர்த்தர் அதான் ஃபஸ்ட்டு நான் தீர்க்க தரிசனத்தை கேட்டது மறைக்கவே முடியாது. அந்த தாயார் எனக்கு நல்ல பழக்கம். அவங்க வீட்டில் நடந்த ஜப கூட்டத்தில் போய் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். வீட்டிலே ஆல்நைட் ப்ரேயர் நடத்துவாங்க. அதில் போய் அந்த நாட்களில் 75, 76 இந்த நாட்கள்லாம் போய் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எனக்கு தாயாரை தெரியும். அது மாத்திரம் இல்லை, அந்த நாட்களில் சில நாட்கள் கழித்து நாங்கள் சென்னையில் ஒரு வீட்டில் கூடி உபவாச ஜெபம் பண்ணுறோம். ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து உபவாசத்தை ஜெபிக்கிறோம். காத்திருந்து ஜெபிப்போன்னு. அங்கே ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. பெயின் ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸ் 3-4 பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம். திடீர்னு ஆவியானவர் அவங்க மேலே இறங்கினார். ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனங்க அப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தருக்காக தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்டது. என்கிட்ட வந்த உடனே 1/2 மணி நேரம் தீர்க்க தரிசன வார்த்தை, அப்படியே தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படுது. எனக்கு நம்பவே முடியல. அன்றைக்கு எனக்கு சரியாக பிரசங்கம் பண்ண தெரியாது, சரியாக ஜெபிக்க தெரியாது. அப்போ தான் ஊழியத்துக்கு ஃபஸ்ட்டாக நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். பைபிள்லேருந்து ஒன்று அதிகம் தெரியாது. ஆண்டவர் பேசுகிறாரு, நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு உன்னை கொண்டு போய் பயன்படுத்துவேன். நீ ரேடியோவில் என் செய்தியை நீ பிரசங்கம் பண்ணுவ, டிவியில் என் வார்த்தையை பிரசங்கம் பண்ண. 75 இந்தியாவில் டிவியே கிடையாது. 75 வருஷம் டிவியே கிடையாது. வெளிநாட்டில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்போ அவன் ஆண்டவர் பேசுகிறார், டிவியில் என் வார்த்தையை நீ பிரசங்கம் பண்ணுவேன், நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு கொண்டு போவேன். இதெல்லாம் நிறைய காரியம் எனக்கு ஒன்றுமே நம்ப முடியாத காரியம். நான் அப்போ தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஒன்றுமே எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் இவ்வளோ காரியம் பேசுகிறேன், எல்லாம் நான் டைரியில் எழுதி வச்சுருக்கிறேன் பாருங்களேன். அப்போ அது எனக்கு நம்ப முடியல. ஆனால் பேசினது கர்த்தர். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைவேறி கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அதனால தான் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதுங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறாரு. தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 14:39 சொல்லப்படுகிறாரு. பார்த்தீங்களா, அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே என் ஊழியத்தில் நிறைவேறி கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு ஆச்சரியம், எப்படி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசித்தது. ஒவ்வொரு காலங்களில் ஏற்ற காலத்தில் அதெல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறதை பார்க்கிறேன். அது அந்த தீர்க்க தரிசனம் நான் கேட்டது. 1988 பிரதர் தினகரன் அவங்க தேவனுடைய வீடு பிரதிஷ்டைக்கு 4 மாடிக்கு வந்திருந்தாங்க. முதலாவது கட்டப்பட்ட அந்த கட்டடம் தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட். அங்கே தான் நாங்கள் உபவாச ஜெபம் நடத்தினோம். 3000 பேர் உட்காரக்கூடியது. பிரதர் டிஜிஎஸ் அவங்க தான் அதை பிரதிஷ்டை பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜில் ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. இனி இந்த ஊழியத்தில் நடக்க போகிற காரியம் ஸ்டேஜில் வச்சு தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்டது. இனி இந்த ஊழியத்தில் நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு சில காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார்.
அது அப்படியே இன்றைக்கி ஊழியத்தில் நிறைவேறுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு எங்கள் ஊழியத்தில் அப்படியே நிறைவேறுகிறதை நான் பார்க்கிறேன். சில சமயம் அவங்களை தனியாக சந்திக்க போயிருக்கிற நான் என் மனைவியும் எல்லா டைமும் தீர்க்க தரிசனம் வெளிப்படாது. அன்பாக பேசி ஜெபமனுக்கு தம்பி பெரும்பாலும் எங்களை ஜெபிக்க சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனால் 1-2 முறை அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு முறை அப்படி ஜெபிக்கும் போது அவங்க பேசின அந்நிய பாஷை இருக்க வேறு எங்கேயும் நான் கேட்டதே கிடையாது. நான் எத்தனையோ இடத்துல பலர் அந்நிய பாஷை பேசுகிற கேட்டிருக்கிறேன். பிரதர் பேசுகிற அந்நிய பாஷை இருக்குது, அவ்வளோ ஸ்வீட்டாக இனிமையாக இருக்கும். அப்படியே பேசும்போது ஒரு தெய்வீக பிரசன்னம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்நிய பாஷை அவங்க பேசுவாங்க. பேசி அந்த தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க, ஊழியங்களை குறித்து, எங்களுடைய லைஃபை குறித்து. அதெல்லாம் ஊழியத்தில் நிறைவேறுகிறதை நான் பார்க்கிறேன். அது பாரு, தேவனுடைய தீர்க்க தரிசனம் எங்களை பலப்படுத்த, எங்களை ஆறுதல் படுத்த, எங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்த. அந்த தீர்க்க தரிசனம் பக்தி விருத்தியை கொண்டு வரும், ஆறுதலை கொண்டு வரும், ஒரு வழி நடத்துதலை கொடுக்கும் என்று பார்க்கிறேன். தான் தீர்க்க தரிசனம். பாருங்கள், ஒரு சமயம் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு சர்ச்சு, வெளிநாட்டில் ஒரு சர்ச்சில் ஆராதனை கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு கடைசி நாள் ஆராதனை, ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த பிரசங்க முடி ஜெபனை திடீர்னு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இறங்கி தீர்க்க தரிசன வார்த்தை அந்த சபைக்கு வெளிப்படுகிறாரு. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சபையிலிருந்து ஒரு கூட்டம் பிரிந்து போய்விடுவாங்க, இந்த சபையிலேருந்து ஒரு கூட்டம் பிரிஞ்சு போவாங்க. அந்த ஊழியக்காரர் பேசுகிறார், பாஸ்டர் என் மகனே பயப்படாத, இது நடக்கணும், இது நடந்த பிறகு உன் சபை வேகமாய் வளர்ந்து பெருகும், இது நடக்கும்போது நீ கலங்காமல் இருக்க உன்னோடு பேசுகிறேன்னு சொல்லி தீர்க்கதரிசன வார்த்தை. இதெல்லாம் எனக்கு அது வரைக்கும் தெரியவே, அந்த நேரம் ஆவியானவர் இறங்கி அந்த வார்த்தை வெளிப்பட்டது. முடிஞ்ச பிறகு அவங்க கேட்டாங்க, எல்லாரும் என்கிட்ட நல்லா இருக்காங்க பிரதர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும், போர்டு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இருக்கலாம் பாஸ்டர், எனக்கு தெரியாது ஆவியானவர் பேசினது. ஆனால் உங்கள் சபையிலேருந்து சிலர் பிரிஞ்சு போயிடுவாங்க. உங்கள் சபை ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்துட்டு ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கு மேலே வளர மாட்டேங்குது, உங்களுக்கு வருத்தம் இருக்குது. ஆமாம், இதுக்கு மேலே வளர மாட்டேங்குது, அதுக்கு சில தடை இருக்குது. அவங்க கூட இருக்கிறவங்களே தடையாக இருக்கிறாங்க, அவங்க போயிடுவாங்க. போகும்போது நீங்கள் வருத்தப்படாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அதன் பிறகு சபை வேகமாக வளரும். நான் வந்துட்டேன் ஊழியம் முடிச்சுட்டு. அப்புறம் சில மாதங்கள் கழித்து அதே மாதிரி ஒரு கூட்டம் பிரிஞ்சு போயிட்டாங்க, சபையை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, கர்த்தர் சொன்ன மாதிரியே போயிட்டாங்க பிரதர், நீங்கள் வருத்தப்படக்கூடாது, கலங்கக்கூடாதுன்னு தான் முன்கூட்டியே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாரு, நீங்கள் சோர்ந்து போகாதங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சபை வேகமாய் வளரும். அதே மாதிரி சபை வேகமாய் வளர ஆரம்பித்து விட்டார். தடையாக இருந்தவங்களை கர்த்தர் அப்புறப்படுத்திட்டார். இந்த ஒருமனம் இல்லாமல் முறுமுறுத்துக்கிட்டே குறை சொல்லிக்கொண்டே சபைக்குள்ளே இருந்தவங்க கர்த்தரே அவங்களை அப்புறப்படுத்திட்டு சபையை வளர பண்ணிவிட்டார். அப்போ அந்த சபையினுடைய பக்தி விருத்திக்கு அந்த வார்த்தை வெளிப்பட்டது, தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், இது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். இந்த லாக்டவுன் காலத்தில் நம்ம இந்த இதெல்லாம் ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம்ல, அதுக்கு பிறகு அந்த சோசியல் மீடியாவில் பயங்கரமாக என்னை திட்டி பேசினாங்க, இல்லாத பொருளெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி, அது மாதிரி பலர் செய்தி வெளிநாட்டிலேருந்துலாம் சிலருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே முதல்ல எனக்கு சோர்வு வந்தது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போனேன், என்ன ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்தால் இப்படி இல்லாத போலெல்லாம் அவ்வளோ துணிகரமாக பொய்யெல்லாம் பேசுகிறாங்க பார்த்த மாதிரி. அப்போ என்ன ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இதை பற்றி நான் உனக்கு முன்னுக்கூட்டியே சொல்லியிருக்கிறேனே, நான் தீர்க்க தரிசனமாக உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேனே, அதை போய் பாருன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துகிறது. மற்ற ஊழியர்கள் மூலமாக, வின்சென்ட் செல்வகுமார் மூலமாக நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுடைய ஜெபக்குழுவில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறத நாங்கள் டைப் பண்ணி ஃபைலில் வச்சுருக்கேன், நான் வச்சுருக்கிறேன் எல்லாமே. அப்பப்போ அதை பார்ப்பேன், கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார் தீர்க்க தரிசனமாய். அதனால தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறத நீங்கள் எழுதி வைக்கணும். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறத நோட்டில் எழுதி வச்சு அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ அதை நிறைவேறுவதை காண்பீங்க. அதை போய் பாருன்னு சொன்னார். நான் எல்லாத்தையும் திருப்பி பார்த்தா எல்லாமே அதில் இருக்குது. 1 வருஷத்துக்கு முன்னாலே கர்த்தர் சொல்லிட்டார், உன்னை கேவலப்படுத்தும்படி இல்லாத பொல்லாத காரியத்தை அபாண்டமாக பேசி உன்னை இழிவுபடுத்தி உன்னை அவமானப்படுத்தணும்னு சொல்லி இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும், அது மாதிரி பேசுவாங்க. வெளிநாட்டில் இருந்து கூட இந்த காரியத்தை, அதில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் வெளிநாட்டில் இருந்து கூட சிலர் உனக்கு விரோதமாக இப்படி கேட்ட காரியங்களை பரப்புவாங்க, அது மாதிரி செய்வாங்க. நீ அதற்கெல்லாம் செவி கொடுக்காத, சோர்ந்து போகாத, என் ஊழியத்தை செய்யணும் தீர்க்க தரிசனத்தில் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் என்னை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி விட்டாரு. அதுக்கு தான் தீர்க்க தரிசனம். நம்முடைய ஆறுதலுக்கும் நம்மை பலப்படுத்துவதற்கும் நமக்குடைய பக்தி விருத்தியை கொண்டு வரவும். அதனால தான் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதங்க, அதை நீங்கள் குறித்து வைங்க, ஏற்ற காலத்தில் நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார்.
சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ கள்ள தீர்க்கதரிசனி ஒன்று இருக்குது, தீர்க்க தரிசனம். அதை நினச்சா தானே பயமாக இருக்குது. இது உண்மையாக நல்லதான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அடுத்த வாரம் அதை பற்றி தியானிக்கலாம். கள்ள தீர்க்க தரிசனம்னா என்ன, அது எப்படி, சில அனுபவங்களை உனக்கு சொன்னீங்கன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு விளங்கிரும். ஓ, இதெல்லாம் கள்ள தீர்க்க தரிசனம். வசனத்துக்கு மாறா, பைபிளுக்கு மாறா சொல்லப்படுகிற எல்லாம் கள்ள தீர்க்க தரிசனம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன மாதிரி அப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க அடுத்த வாரம். இன்றைக்கு நீங்கள் நல்லதை அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஆண்டவர் இந்த வரத்தை கொடுத்து பயன்படுத்த போகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்கள் மூலமாக தீர்க்க தரிசனம் வெளிப்படணும், ஆண்டவரை என்ன நிரப்ப என் மூலமாக தீர்க்க தரிசனம் வெளிப்படணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? ஆண்டவர் செய்வார். நான் பாருங்கள், அமெரிக்கா போயிருக்கும்போது ஒரு நல்ல குடும்பம், கணவன் மனைவி 2 குட்டி பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற சின்ன பிள்ளைகள் தான். அதில் மூத்த பையன் ஸ்கூலில் படிக்கிற சின்ன பையன்தான், ஒரு 6-7 வயசு இருக்கிற அந்த காலத்திலேயே அவங்க அவங்களுடைய மம்மிக்கிட்ட சொன்னான், மம்மி, ஆண்டவர் நமக்கு புது வீடு தரப்போகிறாங்க, நியூ ஹவுஸ் நமக்கு தரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னான். 2வது சொன்னால், நம்ம வீட்டுக்கு இன்னொரு பேபி பாப்பா வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இவங்களுக்கு ஆச்சரியம். உனக்கு யார்டா சொன்னா அப்படின்னு கேட்டால், ஏசப்பா சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏசப்பா என்கிட்ட பேசுனாங்க. சின்ன பையன், ஸ்கூலில் படிக்கிற பையன். அப்போது அந்த மகள் சொன்னாங்க, நமக்கு தான் வீடு, சொந்த வீடு இருக்குது தம்பி, நம்ம சொந்த வீட்டில் தானே இருக்கிறோம். அமெரிக்காவில் சொந்தமாக வீடு வாங்கி இருக்கிறாங்க, அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. நமக்கு சொந்த வீடு இருக்குது, அப்புறம் என்ன புது வீடுன்னு சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது மம்மி, நான் ஏசப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஏசப்பா வந்தாங்க, அவங்க சொன்னாங்க, உனக்கு புது வீடு தருவேன், அவங்க வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்கன்னொடனே, இவங்க நல்ல விசுவாசிங்க, அவங்க தாய் தாப்பா 2 பேரும் அபிஷேகம் பெற்று நல்ல கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க. அப்போ ஆண்டவர் நம்ம பிள்ளைகிட்ட பேசி இருக்கிறாரு. நல்லா கவனிக்க, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். நீங்கள் அற்பமாக நினைச்சிடாருங்க. அப்போ சரி தம்பி, அப்போ ஏசப்பா சொன்னால் அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, ஆண்டவரே என் பிள்ளைகிட்ட பேசியிருக்கிறீங்க, என்னன்னு தெரிலன்னு சொல்லி ஜெபிச்சாங்க. என்ன நடந்தது தெரியுமா? இவங்க சற்றும் எதிர்பாராத விதத்தில் இதை விட ஒரு பெரிய வீடு, சொந்த வீடு வாங்க ஆண்டவர் உதவி செய்துட்டார். நல்ல தனி வீடாக பெரிய, நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். அது சொன்னாங்க, அங்கே எனக்கு ஆச்சரியம், இதை நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை. நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம், அமெரிக்காவில் இதுவே போதும்னு இருந்தோம். ஆண்டவர் இவ்வளோ பெரிய வீடு, அழகான வீடு, அதை சொல்லி கொடுத்துட்டாரு. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 2வது, அருமையான ஒரு குழந்தை, பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்து, குட்டி பாப்பா கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த 2மே அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனால் தேவன் அவங்க ஆண்டவரை நேசித்ததுனால அந்த பெற்றோர் சின்ன பிள்ளை மூலமாக கைடன்ஸ் கொடுக்கிறார். பாருங்கள், அவனுக்கு நேரடியாக பேசி தீர்க்க தரிசன வார்த்தை, இனி என்ன நடக்க போகிறது. அப்போ அவங்களுக்குள்ள பக்தி விருத்தி ஆகுது, ஆண்டவர் மேல் அன்பு விசுவாசம் விருத்தி ஆகிறது, அவங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் சந்தோஷம் வருகிறது. அதுக்கு தான் தீர்க்க தரிசனம். இந்த குழப்பத்தை உண்டாக்குற தீர்க்க தரிசனம். சில தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, குழப்பமாகவே இருக்குன்னா அது கர்த்தருடைய வார்த்தையே கிடையாது. பிசாசு தான் தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் குழப்பத்தை கொண்டு வருவான். அதனால் அது அடுத்த வாரம் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தருகிறேன். இன்றைக்கு நல்லதை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரை என்கிட்ட பேசணும். எல்லாரும் எழுமி நில்லுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இல்லை குட்டி பிள்ளைகள், இந்த 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 12 அதிகாரம் நல்லா வாசித்து, இந்த வாரம் எனக்கு வேணும். யோவேல் 2:28 இருக்குல்ல, குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, அந்த வாக்குத்தத்தம் என்னில் நிறைவேறணும். இன்றைக்கு இரவு ஒரு 1/2 மணி நேரம் செபிங்க. உங்கள் வீட்டில் 2-3 குட்டி பிள்ளைகள் இருந்தால் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வர வேணும், எங்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நல்லா ஜெபிக்கணும். சரியா? வாலிபர்கள் தரிசனம் உடையவர்களாக இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போது தரிசனங்களை கர்த்தர் காண்பிப்பார். மூப்பன்மார்கள் சொப்பனங்களை பார்க்கணும். தீர்க்க தரிசனம் சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படும். ஒவ்வொரு சபையிலும் தீர்க்க தரிசனம் வெளிப்படணும், ஆராதனையில் வெளிப்படணும். ஆதி திருச்சபை போல நம்முடைய சபைகள் மாறணும்னு விரும்புங்க. ஆவியானவர் பேச இடம் கொடுங்க. அழகாய் ஆவியானவர் பேசி நடத்துவார். சபை பக்தி விருத்தி அடையும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.